செல்லம்மா சீரியலோட நிறைய பகுதி வரும் எபிசோட்ல சுரேந்தர் கிட்ட இருந்து மேகாவை காப்பாத்தி கையில ஒரு வெட்டு வாங்கிடுறாங்க. போலீஸ்காரங்களும் சித்தார்த்தும் சுரேந்தரை மடக்கி பிடிச்சி, ஏண்டா போலீஸ் கிட்ட இருந்தே தப்பிச்சு கொலை பண்ற அளவுக்கு நீ வந்துட்டியா, ஜெயிலுக்கு தானே வந்தாவனும் விடமாட்டேன்னு அடிச்சு கூட்டு போறாங்க. மகேந்திரன் மேகா கிட்ட இப்பயாச்சும் செல்லம்மா பத்தி தெரிஞ்சுக்கோ, உனக்கு நல்லதுதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போக, மேகாவோட மாமா மனோகரம், பாத்தியா மேகா, செல்லம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா, நீ தான் அவளை தப்பா நினைச்சிட்டு இருக்க, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போல, அவளை தண்டனையிலிருந்து கூட நீ காப்பாத்தலாம், இப்பயாச்சும் போய் உண்மையை சொல்லுமாங்கிறாரு. வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர நீதிபதி இந்த வழக்கை விசாரிச்சதுல செல்லம்மா தான் மாணிக்கத்தை கொலை பண்ணிருக்காங்கிற சாட்சியும் ஆதாரமும் அவங்களுக்கு சார்பாக தான் இருக்கு. செல்லம்மா முதல்ல பாட்டிலால் மாணிக்கத்தோட தலையில அடிச்சு அவன் சாவாதனால இரும்பு பைப்படுத்து மறுபடியும் தலையில அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையான்னு சொல்லும்போது கோர்ட்டுக்குள்ள வந்த மேகா, ஒரு நிமிஷம் செல்லம்மா இந்த கொலையை பண்ணல, யார் பண்ணாங்க எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் சொல்லணும்னு கூண்டுல ஏறி இந்த கொலையை பண்ணது செல்லம்மா கிடையாது, நான் தான் பண்ணேன்னு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றாங்க. நீங்க பண்ணீங்களா, நீங்க யார் முதல்ல அப்படின்னு கேட்க, மகேந்திரன் லட்சுமியோட மூத்த பொண்ணு நான் தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு மலர மாணிக்கத்தை கடத்தி வச்சிருந்தேன். செல்லம்மா மலரை காப்பாற்றணும்னு பாட்டில் எடுத்து மாணிக்கத்தோட தலையில அடிச்சுட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மாணிக்கா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா, தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன எனக்கு கெஞ்சறப்போ நான் முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். எங்க போலீஸ் அந்த இடத்த ரவுண்ட் அப் பண்ணோடனே எனக்கு பயம் வந்து மாணிக்கத்துக்கிட்ட நான் சொல்றப்போ மாணிக்கமும் வேணாம் மேகா, நம்மளா போய் சரணடைஞ்சிருவோம்னு மாத்தி பேசினா. இந்த பேச்சு வாக்குவாதமா மாறிச்சு. எங்க இவனை விட்டா போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவானு இரும்பு பைப்படுத்து நான் தான் மாணிக்கத்தோட தலையில அடிச்சு கொன்னேன், எல்லாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. மேகா சொன்ன வாக்குமூலத்தையும் சாட்சியும் வச்சு பார்க்கும்போது மேகா தான் இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க. செல்லம்மாவை நிரபராதி ஆகவே அவங்களுக்கு விடுதலை வழங்குவதோடு மேலும் மேகாவிற்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிடுகிறேன் தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த தீர்ப்பை கேட்டு செல்லம்மா அவங்களோட குடும்பத்தாலும் சந்தோஷப்படுறாங்க. இதுதான் எபிசோட நடந்தது.